ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சக்ஸஸ் டிஸ்கவுண்ட் பேஸ் பண்ணி உள்ள ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ மார்க்டு ப்ரைஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் கான்செப்ட்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த சக்ஸஸ் டிஸ்கவுண்ட் பேஸ் பண்ணி உள்ள ப்ராப்ளம்ஸ்லேருந்து ஷியூராக கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் சக்ஸஸ் டிஸ்கவுண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது, என்னென்ன மெத்தடெல்லாம் கால்குலேட் பண்ணலாம், அதில் எது ஈஸியான மெத்தட் அப்படின்றதெல்லாம் நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லிடுறேன். ஓகேவா? ஓகே, சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் நம்மளுக்கு எதுல இருந்து கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்ததா மார்க்டு பிரைஸ்ல இருந்தா டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா? இதுல சக்சசிவ் டிஸ்கவுண்ட் அப்படின்னா அடுத்தடுத்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அதாவது டிஸ்கவுண்ட் பண்ண வேல்யூல இருந்து அகைன் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா அதை தான் சக்சசிவ் டிஸ்கவுண்ட் சொல்றது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஒரு ஆர்டிகிளோடைய மார்க்டு பிரைஸ் வந்து 100 இருக்கு. ஓகேவா? மார்க்டு பிரைஸ்ல இருந்தா டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியும். மார்க்டு பிரைஸ் வந்து 100 இருக்கு. இப்ப சக்சசிவ் டிஸ்கவுண்ட் 20%, 10% கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? முதல் டிஸ்கவுண்ட் 20%, அடுத்த டிஸ்கவுண்ட் வந்து 10% கொடுக்குறாங்க. அப்ப அந்த ஆர்டிகிள் அவன் எவ்வளவுக்கு வித்திருப்பான், அல்லது வந்து இந்த ரெண்டு சக்சசிவ் டிஸ்கவுண்ட் கொடுக்கறது சிங்கிள் டிஸ்கவுண்டா கொடுத்திருந்தா அது என்ன பர்சன்டேஜுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு கூட கேட்பாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களா, இந்த 100ல 20%ன்றது 20. அப்ப இந்த 20 டிஸ்கவுண்ட் போக எவ்வளவு கொடுத்திருப்பாங்க, 80 கொடுத்திருப்பாங்க. கரெக்டா? சோ இந்த 80 வந்திருக்கு. இந்த வேல்யூல இருந்து, அதாவது இந்த டிஸ்கவுண்ட் பண்ண வேல்யூல இருந்து அகைன் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா அதுதான் சக்சசிவ் டிஸ்கவுண்ட். ஓகேவா? சோ இந்த 80ல 10%ன்றது என்ன அப்படின்னாக்கா 8. ஓகேவா? சோ அப்ப இந்த 8 போக கிடைக்கிறது இந்த 72. இந்த 72 தான் என்னதுன்னா செல்லிங் பிரைஸா இருக்கும். ஓகேவா? மார்க்டு பிரைஸ்ல டிஸ்கவுண்ட் போக கிடைக்கிறதா செல்லிங் பிரைஸ். ஓகேவா? சோ இந்த ரெண்டு சக்சசிவ் டிஸ்கவுண்ட் போக கிடைக்கிறது இந்த ஃபைனலா வருது. இந்த 72ன்றது என்னன்னா செல்லிங் பிரைஸா இருக்கும். ஓகேவா? இப்ப இதே கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, இந்த ரெண்டு சக்சசிவ் டிஸ்கவுண்ட் கொடுக்கறது சிங்கிள் டிஸ்கவுண்டா கொடுத்திருந்தா எவ்வளவு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? சோ இப்ப 100க்கு மார்க்அப் பண்ணிட்டு இப்ப எவ்வளவுக்கு செல் பண்ணிருக்கான், 72க்கு செல் பண்ணிருக்கானா, அப்ப ஓவராலா எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்கான்னா 28 டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்கான். எதுல இருந்து? இந்த 100ல இருந்து. கரெக்டா? சோ அப்ப எவ்வளவு பர்சன்டேஜ்க்கு எனக்கு ஈக்குவலா இருக்கும்னா, இந்த 20%, 10% ரெண்டு சக்சஸ் டிஸ்கவுண்ட் கொடுக்கறது சிங்கிள் டிஸ்கவுண்டா கொடுத்தா எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுக்கணும்னா 28% டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? ஓகே, சோ இதை வந்து சக்சஸ் டிஸ்கவுண்ட் கொடுக்கும் போது இத ஃபர்ஸ்ட் 20% கண்டுபிடிச்சிட்டு 10% கண்டுபிடிக்கிறதும் ஒண்ணுதான். அதே மாதிரி 10 கண்டுபிடிச்சு 20 கண்டுபிடிக்கிறதும் ஒண்ணுதான். ஓகேவா? அது எப்படின்னு பாருங்க. இப்ப 100 இருக்கு, நம்ம இங்க ஃபர்ஸ்ட் 20 தானே கண்டுபிடிச்சோம், அதுக்கு பதிலா நான் இப்ப 10 கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? சோ 10% டிஸ்கவுண்ட் போக கிடைக்கிறது 90. இந்த டிஸ்கவுண்ட் பண்ணி வந்த வேல்யூல இருந்து அகைன் ஒரு 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஓகேவா? சோ 90ல 20%ன்றது என்னது? 18. சோ இந்த 18 போக கிடைக்கிறது என்னதுன்னா 72. இங்க என்ன வச்சு செல்லிங் பிரைஸ் 72, இங்கேயும் என்ன வச்சு செல்லிங் பிரைஸ் 72. ஓகேவா? சோ அப்ப இந்த சக்சசிவ் டிஸ்கவுண்ட் கொடுக்கறத நீங்க இந்த வேல்யூ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இன்டர்சேஞ்ச் பண்ணி நீங்க கால்குலேட் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரும். ஓகேவா? ஏன்னா இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த 100ல இருந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களா, எவ்வளவு 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஓகேவா? 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னா டிஸ்கவுண்ட் போக கிடைக்கிறது செல்லிங் பிரைஸ். ஓகேவா? சோ இந்த டிஸ்கவுண்ட் போக வந்த வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, இந்த வேல்யூல இருந்து அகைன் என்ன பண்றாங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களா, இப்போ டிஸ்கவுண்ட் போக கிடைக்கிறது செல்லிங் பிரைஸ். ஓகேவா? 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னா 10% போக பேலன்ஸ் உள்ள 90% செல்லிங் பிரைஸா இருக்கும். ஓகேவா? சோ இத 80/100 போட்டாலும் 80/100 இன்ட்டு 90/100 போட்டாலும் ஒண்ணுதான். 90/100 இன்ட்டு 80/100 போட்டாலும் ஒண்ணுதான். ஓகேவா? ஏன்னா மல்டிபிளிகேஷன்ல தான் இருக்கு. இது 1x2னாலும் 2x1னாலும் ஒண்ணுதானே. ஓகேவா? சோ அதை தான் இங்க சொன்னேன். ஓகேவா? 20% அண்ட் 10% கண்டுபிடிக்கிறதும் அதே மாதிரி 10% அண்ட் 20% கண்டுபிடிக்கிறதும் ஒண்ணுதான். ஓகேவா? உங்களுக்கு எது ஈஸியா இருக்கும் நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? சம்முக்கு ஏற்ற மாதிரி. ஓகேவா? சோ இது ஒரு மெத்தடு, அசம்ஷன் மெத்தட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சக்சசிவ் டிஸ்கவுண்ட் கொடுத்தாலே நம்ம என்ன ஃபார்ம்ல யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன், அந்த சக்சசிவ் ரேட் ஃபார்ம்ல யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். என்னது? x + y + xy/100 ஒரு ஃபார்ம்ல சொல்லியிருந்தேன். ஓகேவா? அந்த ஃபார்ம்ல போடலாம். ஓகேவா? சோ இங்க என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் வந்து 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இதுல டிஸ்கவுண்ட்னா நெகட்டிவ். ஓகேவா? கம்மி ஆகுது, வேல்யூ கம்மி ஆகுதுன்னா மைனஸ். ஓகேவா? இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பிளஸ்ன்னு போடணும். ஓகேவா? சோ ஃபார்ம்ல என்னன்னா x + y + xy/100. ஓகேவா? இதுல எக்ஸ்ன்றது ஒரு வேல்யூ, ஒய்ன்றது இன்னொரு வேல்யூ. ஓகேவா? இதுல டிக்ரீஸ் ஆகுதுன்னா மைனஸ், இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பிளஸ். ஓகேவா? டிஸ்கவுண்ட்ன்றது டிக்ரீஸ் ஆகும், அப்ப அதனால மைனஸ். அடுத்த வேல்யூ என்னது? 10%, அதுவும் டிக்ரீஸ் ஆகுது. பிளஸ் -20 இன்ட்டு -10 அது என்ன ஆயிரும்? பிளஸ் ஆயிருமா? ஸோ 20 இன்ட்டு 10 டிவைடட் பை 100 இப்போ என்ன வரும்னா -30 + 2 இப்போ என்னதுன்னா -28ன்னு வருது.
ஓகேவா. இந்த மைனஸ்ன்றது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா டிஸ்கவுண்ட்டை இண்டிகேட் பண்ணுது. ஓகேவா. ஸோ அப்ப எனக்கு இந்த 2 சக்சசிவ் டிஸ்கவுண்ட் கொடுக்கறது எனக்கு சிங்கிள் டிஸ்கவுண்டா கொடுக்கணும்னா 28% டிஸ்கவுண்ட்டுக்கு கொடுக்கணும். ஓகேவா. இது வந்து சக்சசிவ் ரேட் ஃபார்ம்ல யூஸ் பண்ணி பண்றது. ஓகேவா. அதுக்கப்புறம் ரேஷியோ மெத்தட் ஒன்று இருக்கு, ரேஷியோல ஃபாலோ பண்ணலாம். அது என்னதுன்னா, இப்போ இங்க 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களா, டிஸ்கவுண்ட் நம்ம எதுல இருந்து கொடுப்போம்னா மார்க்கெட் பிரைஸ்ல இருந்தா டிஸ்கவுண்ட் கொடுப்போம். கரெக்டா. 20% ஃபிராக்ஷனா மாத்திரம் என்ன வரும், 1/5. கரெக்டா. ஸோ அப்போ 5ன்றது மார்க்கெட் பிரைஸ், 5ல 1 பார்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறான், 1 பார்ட் டிஸ்கவுண்ட் போக கிடைக்கிறது 4ன்றது செல்லிங் பிரைஸா இருக்கும். ஓகேவா. அதுக்கப்புறம் 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, இந்த 10% ஃபிராக்ஷனா மாத்தினா 1/10. ஓகேவா. அதாவது 10ல எனக்கு 1 பார்ட் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஓகேவா. ஸோ அப்போ 10:9 இருக்கும். ஓகேவா. இது மார்க்கெட் பிரைஸுக்கும் செல்லிங் பிரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ. அப்படிதானே. மார்க்கெட் பிரைஸ்ல டிஸ்கவுண்ட் போக கிடைக்கிற வேல்யூ செல்லிங் பிரைஸ். ஓகேவா. ஸோ வர்றது மார்க்கெட் பிரைஸ்க்கும் செல்லிங் பிரைஸ்க்கும் உள்ள ரேஷியோவா இருக்கும். இதை ஃபர்தரா கேன்சல் பண்ணா ஓகே ரேஷியோ என்ன வருதுன்னா 25:18 கிடைக்குது. ஓகேவா. அதாவது மார்க்கெட் பிரைஸ்க்கும் செல்லிங் பிரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ வந்து 25:18. ஓகேவா. ஸோ அப்போ எவ்வளோ பார்ட் எனக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க இங்கே அப்படின்னா ஃபைனலாக வர்றது எனக்கு 25:18. அதாவது 25 எனக்கு மார்க்கெட் ப்ரைஸாக இருக்குது, வித்தது பார்த்தீங்கன்னா 18க்கு விற்றுருக்கான். அப்போ இங்கே 7 பார்ட் அவன் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான். எதுலேருந்து, இந்த மார்க்கெட் ப்ரைஸ்ல இருந்து. டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்னா என்ன பண்ணுவோம், மார்க்கெட் ப்ரைஸில் டிஸ்கவுண்ட் எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேல்குலேட் பண்ணுறது தான் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். ஓகேவா. ஸோ கேன்சல் பண்ணால் 4 × 28%. ஓகேவா. ஸோ அப்போ சிங்கிள் டிஸ்கவுண்ட்டாக கொடுக்கணும்னா 28% கொடுக்கணும். ஓகேவா. ஸோ இது அசம்ஷன் மெத்தடு, இதை ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி சக்ஸஸ் ரேட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோ மெத்தடு ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா. இதில் வந்து சம்ம என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி, அதாவது அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த 3 மெத்தடில் எதனாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை டெசிமலில் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 37.5% டிஸ்கவுண்ட், 12.5% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா நீங்க இதுல கால்குலேட் பண்றது கஷ்டமா இருக்கும். ஓகேவா. அதே மாதிரி இதுல கால்குலேட் பண்றதும் கஷ்டமா இருக்கும். ஏன்னா 37.5 × 12.5 போடுவீங்க, அதை மல்டிப்ளை பண்றதுக்கு டைம் எடுக்கும். ஓகேவா. ஸோ அப்ப இந்த 2 மெத்தடை ப்ரிஃபர் பண்றதை விட நீங்க ரேஷியோல ப்ரிஃபர் பண்றது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா. சம் வரும்போது சொல்றேன் உங்களுக்கு என்னென்ன மெத்தட்ல அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி எந்த மெத்தட் வந்து அப்ரோச் பண்ணுன்றதை நான் சொல்றேன். ஓகேவா. ஓகே சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா, shopkeeper provides a successive discount of 7% and 2% which are equivalent to single discount of 7% and 2% successive discount கொடுக்கறது சிங்கிள் டிஸ்கவுண்டா கொடுத்தா அது என்ன பர்சன்டேஜ்க்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா. ஓகே ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் எனக்கு என்னன்றது தெரியாது, மார்க்கெட் ப்ரைஸ் இருந்தால் டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியும், அது எதுவும் கொடுக்காதனால மார்க்கெட் ப்ரைஸ் நான் 100ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா. அதில் இப்போ எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் 7% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஓகேவா. ஸோ 100ல 7%ன்றது 7. அப்போ 100ல 7 போக எவ்வளோக்கு கொடுத்துருப்பான்னா 93க்கு கொடுத்துருப்பான். ஓகேவா. இப்போ இந்த வந்த வேல்யூல இருந்து அகைன் என்ன பண்றான்னா 2% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஓகேவா. ஸோ இதுல 1%ன்றது 0.93, அப்போ 2%ன்றது 1.86 இருக்குமா. அப்போ இந்த 93ல 1.86 டிஸ்கவுண்ட் போக எவ்வளோக்கு வித்திருப்பான்னா 91.14க்கு வித்திருப்பான். கரெக்டா. ஸோ இது செல்லிங் ப்ரைஸ், இது மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ அப்போ அவன் கேட்கறது சிங்கிள் டிஸ்கவுண்டா கொடுத்துருந்தா எவ்வளோக்கு கொடுத்துருப்பான்னு கேட்குறான். ஸோ அப்போ 100க்கு மார்க்அப் பண்ண ஒரு ஆர்டிகிள் இப்போ விற்கிறது பார்த்தீங்கன்னா 91.14க்கு கொடுக்குறாங்க. அப்போ எவ்வளோ டிஸ்கவுண்ட் அவன் கொடுத்துருக்கணும்னா 8.86% அவன் சிங்கிள் டிஸ்கவுண்டா கொடுத்துருந்துருக்கணும். ஓகேவா. ஸோ இந்த சக்சஸிவா கொடுக்கறது 7%, 2% எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா சிங்கிள் டிஸ்கவுண்டா கொடுக்கறது 8.86க்கு ஈக்குவலா இருக்கு. ஓகேவா. ஸோ இது ஒரு மெத்தடு. இதை சக்சஸ் ரேட்ல பண்ணா இன்னும் ஈஸியா பண்ணலாம். என்னதுன்னா -7 -2 + 7 × 2 ÷ 100 டைரக்டா என்ன கிடைச்சிரும்னா சிங்கிள் டிஸ்கவுண்டோட பர்சன்டேஜ் இதுல இருந்து கிடைக்கும். ஓகேவா. என்னதுன்னா -9 + என்ன வரும் 7 × 2 14, 14 ÷ 100 0.14. ஸோ அப்போ 9 - 0.14 -8.86. அப்ப சிங்கிள் டிஸ்கவுண்டா கொடுக்கணும்னா எவ்வளவு கொடுத்துருக்கோம்னா 8.86% டிஸ்கவுண்ட்டுக்கு கொடுத்துருக்கணும். ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a chair was sold for ₹8601 after giving the 2 successive discounts of
8.5% and 6%. Find the marked price. Okay. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8601க்கு செல் பண்றான்னு சொல்லிட்டாங்க. 2 டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் 8601க்கு செல் பண்றாங்க. அப்ப மார்க்கெட் பிரைஸ் என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ இதுல 2 டிஸ்கவுண்டோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. 8.5%ன்றது ஒரு டிஸ்கவுண்ட், இன்னொரு டிஸ்கவுண்ட் வந்து 6% கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஓகே. சோ இங்க மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட் போக கிடைக்கிறது செல்லிங் பிரைஸ். கரெக்டா? மார்க்கெட் பிரைஸ்ல இருந்தா டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா 8.5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஓகேவா? 8.5% ஃபிராக்ஷனா மாத்திரம் என்ன வரும்னா 17/200 வருமா? ஓகேவா? ஸோ 8.5% ஃபிராக்ஷனா மாத்திரம் 17/200, அதாவது 200ன்றது மார்க்கெட் பிரைஸ். அதுல எனக்கு 17 பார்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்ப இந்த 200ல 17 இருந்து டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா எவ்வளவுக்கு செல் பண்ணியிருந்திருப்பான்? 183க்கு செல் பண்ணியிருந்திருப்பானா? ஸோ மார்க்கெட் பிரைஸ்ல 183/200க்கு செல் பண்ணியிருந்திருப்பான். இப்போ இந்த வந்த வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, இதுல என்ன பண்றேன்னா அகைன் வந்து ஒரு 6% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஓகேவா? 6% ஃபிராக்ஷனா மாத்திரம் என்ன வரும்? அதாவது 6/100 வரும். ஃபர்தரா கேன்சல் பண்ணா 3/50. ஸோ 50ல 3 பார்ட் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஓகேவா? அப்போ எவ்வளோக்கு செல் பண்ணியிருந்திருப்பான்? 47 பார்ட்டுக்கு செல் பண்ணியிருப்பான். கரெக்டா? 50 மார்க்கெட் பிரைஸ்னா 47 பார்ட் வந்து செல்லிங் பிரைஸா இருக்கும். இதுதான் எனக்கு என்னதுன்னா அந்த செல்லிங் பிரைஸ் 8601 இருக்கும். ஓகேவா? மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட் போக 2 டிஸ்கவுண்ட் போக கிடைக்கிற செல்லிங் பிரைஸ். இந்த செல்லிங் பிரைஸ் தான் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 8601க்கு ஈக்குவலா இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல இருந்து மார்க்கெட் பிரைஸ் நான் கண்டுபிடிச்சலாமா? ஸோ இதை 183ஆல டிவைட் பண்ணா 47 டைம்ஸ் 47ஆல கேன்சல் ஆயிரும். அப்போ மார்க்கெட் பிரைஸ் ஈக்குவல் டு 200 into 50, 10,000. ஸோ அப்போ மார்க்கெட் பிரைஸ் எனக்கு என்னவா இருந்திருக்கும்னா 10,000 இருந்திருக்கும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the market price of a shirt is ₹150. After allowing 2 successive discounts, its price is ₹105. If second discount is 12.5%, find the first discount. ஓகே. என்ன சொல்லிட்டாங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் கொடுத்துட்டாங்க, 2 டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் உள்ள செல்லிங் பிரைஸும் கொடுத்துட்டாங்க. இதுல ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இன்னொரு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே. மார்க்கெட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ். ஓகேவா? ஸோ டிஸ்கவுண்ட் வந்து மார்க்கெட் பிரைஸ்ல இருந்தா கொடுப்பான், டிஸ்கவுண்ட் போக கிடைக்கிற செல்லிங் பிரைஸ். ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் எவ்வளோன்றது தெரியாது. நான் என்ன வச்சுக்கிறேன்னா A/Bன்னு வச்சுக்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து ஏன்னு வச்சுக்கிறேன், செல்லிங் பிரைஸ் வந்து Bன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் செகண்ட் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 12.5% கொடுக்குறான். 12.5% ஃபிராக்ஷனா மாத்தினா என்ன வரும்னா 1/8. ஓகேவா? அதாவது 8ல எனக்கு 1 பார்ட் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஓகேவா? அப்போ மார்க்கெட் பிரைஸ் எனக்கு 8 பார்ட் ஆகும், செல்லிங் பிரைஸ் 1 பார்ட் டிஸ்கவுண்ட் போக கிடைக்கிறது 7 பார்ட்டா இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் எனக்கு ஓவராலா உள்ள மார்க்கெட் பிரைஸ்க்கும் செல்லிங் பிரைஸும் உள்ள ரேஷியோவா இருக்கும் கீழே வர்றது. ஸோ ஓவராலா உள்ள மார்க்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 150, செல்லிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 105. ஓகேவா? 2 சக்சசிவ் டிஸ்கவுண்ட் போக கிடைக்கிறதா இந்த செல்லிங் பிரைஸ். ஓகேவா? ஸோ இதை 50னால நான் கேன்சல் பண்றேன். 50னால கேன்சல் பண்ணா 10:7. ஓகேவா? ஸோ இப்போ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா கிடைக்கிறதா இந்த வேல்யூ. ஓகேவா? அதே மாதிரி இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா கிடைக்கிறதா இந்த வேல்யூ. ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும்னா 8A டிவைடட் பை 7B ஈக்குவல் டு 10/7. 7 கேன்சல், இது 5 டைம், இது 4 டைம். ஸோ அப்போ ஏக்கும் பிக்கும் உள்ள ரேஷியோ பார்த்தீங்கன்னா 5:4. அதாவது இந்த ரேஷியோ எனக்கு தெரிஞ்சிருச்சு 5:4ன்றது. அப்ப மார்க்கெட் பிரைஸ் எனக்கு 5 இருந்தது, இப்ப செல்லிங் பிரைஸ் எனக்கு 4 இருக்கு. அப்ப எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 1 பார்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. எதுல இருந்து? இந்த மார்க்கெட் பிரைஸ் 5ல இருந்து. ஸோ அதோடைய பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா எனக்கு ஃபர்ஸ்ட் எவ்வளவு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கான்றது தெரிஞ்சிடும். எவ்வளோனா 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் என்ன, செகண்ட் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டாங்கன்னா ரேஷியோ மெத்தட் ஃபாலோ பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் தெரியாதனால A/B வச்சிருக்கேன், செகண்ட் டிஸ்கவுண்ட்டை ஃபிராக்ஷனா மாற்றி அதோடைய ரேஷியோ வச்சுட்டேன். கீழே வர்றது பார்த்தீங்கன்னா அந்த இனிஷியலா உள்ள
மார்க்டு பிரைஸ் அதுக்கப்புறம் ஃபைனலாக கிடைக்கிற செல்லிங் ப்ரைஸோட ரேஷியோ. ஓகேவா? ஏன்னா வச்சிருக்கிறது மார்க்டு ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ தான் வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ 2 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் போக கிடைக்கிற செல்லிங் ப்ரைஸோட ரேஷியோ அண்ட் மார்க்டு ப்ரைஸோட ரேஷியோ. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, an article is sold for rupees 54120 after 2 successive discounts of 12% and 18%. What is the marked price of an article? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த மாடல் தான் இது. ஸோ இந்த சம்ம ட்ரை பண்ணி இதுக்கான ஆன்சர் என்னன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். A shopkeeper declares the following 3 schemes of discount. Which scheme is most beneficial to the customer? மூணு ஸ்கீம்ல வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்குறாங்க. அந்த 3 ஸ்கீம்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்கீம்ல பார்த்தீங்கன்னா 25 ஐட்டம்ஸ் வந்து நம்ம வாங்கணும்னா 30 ஐட்டம்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது ஸ்கீம் வந்து 2 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்குறான். என்னதுன்னா 12% அண்ட் 18%. மூணாவது பார்த்தீங்கன்னா 2 ஈக்குவல் சக்சஸிவ் டிஸ்கவுண்ட், அதாவது 15% கொடுக்குறாங்க. ஸோ இந்த 3ல எந்த கேஸ் வந்து கஸ்டமருக்கு வந்து மோஸ்ட் பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸாம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a shopkeeper declares the following 3 schemes of discounts. Which schemes is most beneficial to the customer? First one என்ன கொடுத்துருக்காங்கன்னா, buys 25 items and get 30 items of same items. Second one, 2 successive discounts of 12% and 18%. Third one, 2 successive equal discounts of 15%. ஸோ இந்த 3ல கஸ்டமருக்கு வந்து எது வந்து மோஸ்ட் பெனிஃபிஷியலா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ கஸ்டமருக்கு மோஸ்ட் பெனிஃபிஷியலா இருக்கணும் அப்படின்னா டிஸ்கவுண்ட் எனக்கு அதிகமா இருக்கணும். கரெக்டா? டிஸ்கவுண்ட் அதிகமா கொடுத்து வாங்கினாதான் கஸ்டமருக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ இந்த 3 கேஸ்ல எது வந்து அதிகமான டிஸ்கவுண்டா இருக்கு அப்படின்றத நான் கால்குலேட் பண்றேன். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 25 ஐட்டம் வாங்கும் போது 30 ஐட்டமா வந்து கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்ப டிஸ்கவுண்ட்ன்றது அந்த ஃப்ரீயா கொடுத்த 5 ஐட்டம் தானே டிஸ்கவுண்டா இருந்திருக்கும். கரெக்டா? ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா 5 ஐட்டம்ஸ் வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அந்த 5 ஐட்டம் ஃப்ரீயா கொடுக்குற அந்த 5 ஐட்டம் தான் டிஸ்கவுண்டா இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ அப்ப 30ல 5 ஐட்டம் வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஓகேவா? ஏன்னா 25 ஐட்டம் வாங்கும் போது அவன் 5 ஐட்டம் ஃப்ரீயா கொடுக்குறான்னா இனிஷியலா மொத்தமா இருந்தது பாத்தீங்கன்னா 30 ஐட்டம் இருந்திருக்கு. கரெக்டா? அந்த 30ல 5 ஃப்ரீயா கொடுக்குறான். ஓகேவா? அப்ப அந்த 30ல இந்த 5 தான் எனக்கு என்னவா இருக்கும்னா டிஸ்கவுண்டா இருக்கும். ஸோ இதோடைய பர்சன்டேஜ் என்ன அப்படின்னா 16.66%. ஓகேவா? அடுத்து செகண்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா என்ன சொல்லிட்டாங்கன்னா, 2 successive discount of 12% and 18%. ஓகேவா? ஸோ நான் சக்சஸிவ் ரேட்டை யூஸ் பண்றேன். 12 minus 18 plus 12 into என்ன வரும்னா -30 216 2.16. செகண்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா சிங்கிள் டிஸ்கவுண்ட் கொடுத்தா எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 27.84% ஈக்குவலா இருக்கு. ஓகேவா? அடுத்து தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா 2 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் ஆஃப், அதாவது 2 ஈக்குவல் சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் ஆஃப் 15%. ஸோ அதே தான் சக்சஸிவ் ரேட் ஃபார்முலா யூஸ் பண்றேன். என்ன வரும்னா 30 minus 2.25. ஸோ அப்ப 27.75%. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல கொடுத்த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எவ்வளோனா 16.66%. செகண்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா 27.84%. தேர்ட்ல பாத்தீங்கன்னா 27.75%. இந்த 3ல எது வந்து எனக்கு அதிகமான டிஸ்கவுண்டா இருக்கோ அதுதான் கஸ்டமருக்கு மோஸ்ட் பெனிஃபிஷியலா இருக்கும். ஸோ அப்ப எதுல இருக்குன்னா செகண்ட் கேஸ்ல தான் அவனுக்கு அதிகமான டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ஓகேவா? அப்ப செகண்ட் கேஸ்ல அவன் வாங்கினாதான் அவனுக்கு பெனிஃபிட் அதிகமா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்ப ஒன்லி பி இதுதான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். சக்சஸிவ் டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃப் 30%, 20% and 5% amounts to a single discount of. ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம 2 டிஸ்கவுண்ட் பார்த்துருந்தோம். இப்ப 3 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்படி 3 கொடுத்துட்டு எனக்கு சிங்கிள் டிஸ்கவுண்டா கொடுக்கணும்னா அது எவ்வளவு பர்சன்டேஜ்க்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகே, ஸோ மார்க்டு பிரைஸ் என்னன்றது எனக்கு தெரியாது. ஸோ தெரியாதனால நான் 100 எடுத்துக்கிறேன். இங்க நான் இந்த அசம்ஷன் கான்செப்ட் யூஸ் பண்றேன். ஏன்னா
அந்த பர்சன்டேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்த வேல்யூ எல்லாமே இன்டீஜராக தான் இருக்கு. 30, 20, 5 இருக்கு. ஸோ பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிருச்சு இதை ஈஸியாக என்னால் கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்றது. ஓகேவா, அதனால நான் இந்த மெத்தடு போறேன். இப்போ ஒருவேளை அங்கே 12.5 இல்லைன்னா 52.5 இந்த மாதிரி ஏதாவது இது டெசிமல்ல கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பா நான் வந்து ஃபிராக்ஷன் மெத்தடு, அதாவது ரேஷியோ மெத்தடு தான் நான் யூஸ் பண்ணியிருந்திருப்பேன். ஓகேவா, ஓகே. ஸோ இங்க பாருங்க, இங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்கன்னா 30% டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். ஓகேவா, ஸோ 30% டிஸ்கவுண்ட் கொடுத்தா எவ்வளவுக்கு வந்து வித்திருப்பான்? 70க்கு வித்திருந்திருப்பான். கரெக்டா, அந்த டிஸ்கவுண்ட் பண்ணி வந்த வேல்யூல இருந்து அகைன் என்ன பண்றான்னா ஒரு 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஓகேவா, ஸோ அப்ப எவ்வளவுக்கு செல் பண்ணியிருந்திருப்பான்னா 56க்கு. இதுல இருந்து என்ன பண்றான்னா அகைன் ஒரு 5%. ஸோ இந்த ரெண்டு டிஸ்கவுண்ட் பண்ணி வந்த இந்த வேல்யூல இருந்து அகைன் ஒரு 5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஓகேவா, ஸோ இதுல 5%ன்றது என்ன அப்படின்னா 10% 5.6. ஸோ 5%ன்றது என்னதுன்னா 2.8. 56ல 2.8 போச்சுன்னா 53.2 இருக்கும். ஓகேவா, அந்த 53.2ன்றது என்னதுன்னா செல்லிங் பிரைஸ். ஓகேவா, ஸோ இதுல ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த வேல்யூ வச்சிருப்பான் குழப்பறதுக்காக. நீங்க பார்த்தோன்னே 53.2 டக்குன்னு அடிச்சுட்டு போயிடக்கூடாது. இது என்னதுன்னா வந்த வேல்யூ இது செல்லிங் பிரைஸா இருக்கும். ஓகேவா, இங்க மார்க்டு பிரைஸ், இந்த மார்க்டு பிரைஸ்ல இருந்து 3 சக்சசிவ் டிஸ்கவுண்ட் போக கிடைக்கிறது இது செல்லிங் பிரைஸ். ஓகேவா, ஸோ அப்ப மார்க்டு பிரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட் போக கிடைக்கிறதா நான் செல்லிங் பிரைஸ். அப்ப எனக்கு ஓவராலா எனக்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான்? இங்க சிங்கிள் டிஸ்கவுண்டா கொடுக்கணும்னா 46.8 டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான். கரெக்டா, அப்ப 100ல இந்த 46.8ன்றது 46.8% இருக்கும். அப்ப சிங்கிள் டிஸ்கவுண்டா எனக்கு கொடுக்கணும்னா எவ்வளவுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 46.8%க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா, ஓகே. இதே இது நீங்க வந்து 5% அப்புறம் 20, 30 இப்படியும் நீங்க எடுக்கலாம். ஓகேவா, இந்த மாத்தி எடுக்கலாம். ஆனா 5 எடுத்தீங்கன்னா இப்ப என்ன வரும்னா 95 வந்துடும். அந்த 95ல நீங்க 30% கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு காம்ப்ளிகேட்டா இருக்கும். அகைன் அதுல இருந்து 20% கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் குழப்பமா இருக்கும். ஓகேவா, அதனால இந்த நம்பர்ஸை பார்த்தோன்னுமே எதை ஃபர்ஸ்ட் எடுக்கலாம் எதை செகண்ட் எடுக்கலாம் அப்படின்றத நீங்களே யோசிக்கணும். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் டைம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா a shopkeeper offers successive discounts of 35%, 10% and 6% on every item. At what price customers can get an item marked for ₹1000? ஓகே, மார்க்கெட் பிரைஸ் கொடுத்துட்டாங்க. 3 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் எவ்வளவுக்கு வந்து அந்த ஆர்டிகல் வந்து செல் பண்ணிருப்போம் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னா முன்னாடி பண்ண மாதிரி அசம்ஷன் மெத்தட் நான் இதுல யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த வேல்யூலாம் பாருங்க 35, 10, 6 இருக்கு. ஸோ அதுல இருந்து அந்த 35%ல இருந்து 6% கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் கஷ்டம். இப்போ 3மே எனக்கு வந்து 0ல முடியுதுன்னா டக்குன்னு நான் அந்த அசம்ஷன் மெத்தட்ல போவேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்தனால நான் என்ன பண்றேன்னா ரேஷியோ மெத்தட்ல போறேன். ஓகேவா, ஓகே. ஸோ இதுல மார்க்டு பிரைஸ் 1000 கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இதுல இப்ப என்ன பண்றாங்கன்னா 35% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஓகேவா, 35% ஃபிராக்ஷனா மாத்தினா என்ன வரும்? 7/20. இப்போ 20ல எனக்கு 7 பார்ட் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஓகேவா, டிஸ்கவுண்ட் போக கிடைக்கிறது செல்லிங் பிரைஸ். ஓகேவா, 20ல எனக்கு 7 பார்ட் போக 30 எனக்கு செல் பண்ணிருப்பான். அகைன் என்ன பண்றான் 10% இப்போ டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களா, 10% ஃபிராக்ஷனா மாத்தினா 1/10. இப்போ 10ல 1 பார்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா எவ்வளவு செல் பண்ணிருப்பான்னா நான் எனக்கு செல் பண்ணிருப்பான். அகைன் அடுத்து பாத்தீங்கன்னா 6% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஓகேவா, 6% ஃபிராக்ஷனா மாத்தினா 3/50. 50ல 3 பார்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்போ 47க்கு செல் பண்ணிருப்பானா. ஓகேவா, இங்க கிடைக்கிறதா எனக்கு என்னது செல்லிங் பிரைஸ் கிடைக்கும். ஓகேவா, ஓகே. 1000 கேன்சல் ஆயிருமா? 20 × 50 1000 கேன்சல் ஆயிடுச்சு. ஓகே, 13 × 9 117, 117 × 47 549.9 டிவைடட் பை 10 இருக்கு. ஸோ அதனால 0.9. ஓகேவா, ஸோ அவன் கேட்கறது நியரஸ்ட் டு த இன்டிஜர்னு கேட்கறான். ஓகேவா, 549.9 எதுக்கு ஈக்குவல்? இதுக்கு அப்ராக்சிமேட்டா 550க்கு ஈக்குவல். ஓகேவா, ஸோ இந்த 3 சக்சசிவ் டிஸ்கவுண்ட் போக எனக்கு எவ்வளவுக்கு செல் பண்ணிருப்பானா அந்த ஆர்டிகிளை வந்து 550க்கு செல் பண்ணியிருந்திருப்பான். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். அடுத்த சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா if successive discounts of 5%, 10% and p% are equivalent to the single discount of 31.6%, then the value of p is. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சம் பார்த்துருப்போம். என்னன்னா
மார்க்கெட் பிரைஸ் கொடுத்துருப்பான், செல்லிங் பிரைஸ் கொடுத்துருப்பான், ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு செகண்ட் டிஸ்கவுண்ட் என்ன, இல்லைன்னா செகண்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் என்ன அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த சக்சஸிவ் டிஸ்கவுண்ட்ல ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் என்ன, செகண்ட் டிஸ்கவுண்ட் என்னன்னு கேட்டா என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், ரேஷியோல போங்க, அதுதான் ஈஸியா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அதே தான் இங்கேயும் பண்ண போறோம். 3 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இதுல ஃபர்ஸ்ட் என்ன, செகண்ட் என்ன, தேர்ட் என்ன, இந்த மாதிரி கேட்டாங்கன்னா எதுல போயிடுறது பெட்டர் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ரேஷியோல போறதா ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இதுல சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா 5% கொடுத்துருக்காங்களா, 5% ஃபிராக்ஷனை மாத்தினா என்ன வரும், 1/20. ஓகேவா? ஸோ அப்போ 20ல 1 பார்ட் அவன் டிஸ்கவுண்ட் கொடுத்தான்னா எவ்வளோக்கு செல் பண்ணியிருந்திருப்பான், 19க்கு செல் பண்ணியிருந்திருப்பான். அடுத்து பாருங்க 10%. ஸோ 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறான், 10% ஃபிராக்ஷனை மாத்திரம் 1/10. ஸோ அப்போ 10:9 இருக்கும் ரேஷியோ. அடுத்து P% கொடுக்குறான், டிஸ்கவுண்ட் இங்கே எவ்வளோ தெரியாது, P% கொடுத்துட்டான். நான் என்ன வைக்கிறேன்னா இது எவ்வளோன்னு தெரியாதனால மார்க்கெட் பிரைஸ்க்கும் செல்லிங் பிரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ A:Bன்னு வைக்கிறேன். ஓகேவா? டிவைடட் பை இதுல என்னன்னா ஃபைனலா வர எனக்கு சிங்கிள் டிஸ்கவுண்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா 31.6%க்கு ஈக்குவலா இருக்கு. ஓகேவா? ஸோ இதை 3 கால்குலேட் பண்ணி, அதாவது இந்த 3 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் கால்குலேட் பண்றது சிங்கிள் டிஸ்கவுண்டா கால்குலேட் பண்ணா அது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 31.6%க்கு ஈக்குவலா இருக்கு. ஓகேவா? அப்ப செல்லிங் பிரைஸ் பர்சன்டேஜ் எனக்கு என்னவா இருக்கும், 68.4% இருக்குமா? ஓகேவா? ஏன் நான் செல்லிங் பிரைஸ் கொண்டு வரேன்னா நம்மளுக்கு இங்க வைக்கிறது என்ன ரேஷியோனா மார்க்கெட் பிரைஸ்க்கும் செல்லிங் பிரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ தான் வைக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் நான் என்ன பண்றேன்னா செல்லிங் பிரைஸோடைய பர்சன்டேஜா மாத்திடுறேன். ஓகேவா? ஸோ அப்ப இந்த 3 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் போக அவனுக்கு கிடைக்கக்கூடிய செல்லிங் பிரைஸ் பர்சன்டேஜ் என்னன்னா 68.4%. ஓகேவா? மார்க்கெட் பிரைஸ் என்னவா இருக்கும்னா எப்பயுமே 100% இருக்கும். ஓகேவா? ஏன்னா மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து தான் டிஸ்கவுண்ட் கால்குலேட் பண்றாங்க, மார்க்கெட் பிரைஸ் எப்பயுமே 100%. ஸோ இதுல இருந்து என்ன தெரிஞ்சிருச்சுன்னா மார்க்கெட் பிரைஸுக்கும் அதே மாதிரி இந்த 3 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் போக கிடைக்கக்கூடிய செல்லிங் பிரைஸோடைய வேல்யூ எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? அதோட ரேஷியோ என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த 3 மல்டிப்ளை பண்ணா கிடைக்கிறதானே இந்த வேல்யூ, அதே மாதிரி இந்த 3 மல்டிப்ளை பண்ணா கிடைக்கிறதா இந்த வேல்யூ. ஓகேவா? 9 கேன்சல் பண்ணா 7.6, 0.4. ஸோ இங்க கேன்சல் ஆயிருச்சு எக்ஸாக்டா. ஸோ 1:0.4 இருக்கு. ஓகேவா? நான் என்ன பண்ணிக்கிறேன், இது 2 ரேஷியோல இருக்கிறனால இதை நான் 10ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் 2 சைடும். ஸோ அப்போ 10ஆல மல்டிப்ளை பண்ணா ஃபைனலா வரக்கூடிய இந்த மார்க்கெட் பிரைஸ்க்கும் செல்லிங் பிரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ 10:4ன்னு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்னா 2A டிவைடட் பை B ஈக்குவல் டு 10:4. ஓகேவா? ஸோ இந்த 3 மல்டிப்ளை பண்ணா கிடைக்கிறதான இந்த ரேஷியோன்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? இப்போ என்ன தெரிஞ்சிருச்சுன்னா எனக்கு இந்த ஏக்கும் பிக்கும் உள்ள ரேஷியோ என்னன்றது தெரிஞ்சிருச்சு, 5:4ன்றது. ஓகேவா? ஸோ அப்போ ஏ எனக்கு 5 பார்ட்டா இருக்கு, அதாவது மார்க்கெட் பிரைஸ் எனக்கு 5 பார்ட்டாகவும் செல்லிங் பிரைஸ் எனக்கு 4 பார்ட்டாகவும் தெரிஞ்சிருச்சு. கரெக்டா? 4 பார்ட்டா இருக்குன்னு தெரிஞ்சிருச்சா? ஓகே. இப்போ எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுக்குறான்னா 1 பார்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். எதுல இருந்து, இந்த மார்க்கெட் பிரைஸ் 5ல இருந்து. ஓகேவா? அப்ப எவ்வளவு பர்சன்டேஜ் அவன் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான்னா இங்க 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான். அந்த 20%ன்றதான் இங்க Pன்னு கொடுத்துட்டான். ஓகேவா? ஸோ அப்ப P% என்னவா இருக்கும்னா 20% இருக்கும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 successive discounts each of X% on the market price of the article are equal to single discount of rupees 331.2. If the market price of the article is rupees 920, then the value of X is. 2 ஈக்குவல் சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, அதே மாதிரி மார்க்கெட் பிரைஸும் சிங்கிள் டிஸ்கவுண்டோடைய வேல்யூவும் கொடுத்துட்டு எக்ஸ் உடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகே. ஸோ இந்த சம் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் சொல்றேன், அது தெரிஞ்சா இந்த சம் வந்து ரொம்ப சிம்பிளா பண்ண முடியும். இப்போ என்னன்னா நான் வந்து 2 ஈக்குவல் டிஸ்கவுண்ட் வந்து 10% கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ரேஷியோ வந்து மார்க்கெட் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ தான் வைப்போம். கரெக்டா? ஓகே. ஸோ அப்போ இங்கே 10% ஃப்ராக்ஷனை மாத்திரம் என்ன வரும், 1/10. அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் 10 இருந்துச்சுன்னா செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்கும், 9 இருக்கும். அகைன் என்ன பண்றாங்கன்னா சேம் பர்சன்டேஜ் தான் கொடுக்குறான். அப்போ மார்க்கெட் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ வந்து 10:9 இருக்கும். இதை மல்டிப்ளை பண்ணா வரதான் இங்க உள்ள வேல்யூன்னு சொன்னா, அதே மாதிரி இதை மல்டிப்ளை பண்ணி வரது இந்த வேல்யூ. ஸோ அப்போ என்ன வரும்னா 100:81. ஓகேவா? இப்போ கொஸ்டினே பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கும் கொடுத்துட்டு சிங்கிள் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்டா இதை என்ன பண்ணலாம்னா இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தா கிடைக்கிறதா எனக்கு என்னதுன்னா சிங்கிள் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜா இருக்கும். ஓகேவா? 10:9 வருதா?
ஸோ அப்போ இங்கே ஃபைனலாக உள்ள மார்க்கெட் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கும் உள்ள ரேஷியோவை நீங்க ஸ்கொயர் ரூட் எடுத்தா கிடைக்கிறது டைரக்டா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்னா சிங்கிள் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கிடைச்சிரும். அது ஏன்றதை சொல்லியிருக்கேன். ஓகேவா, இதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இது எப்ப வந்து அப்ளை ஆகும்னா ஈக்குவல் சக்சசிவ் டிஸ்கவுண்ட் கொடுத்திருந்தால், ஈக்குவல் சக்சசிவ் டிஸ்கவுண்ட் கொடுத்தா மட்டும்தான் இந்த மெத்தட் அப்ளை ஆகும். ஓகேவா, ஈக்குவல் சக்சசிவ் டிஸ்கவுண்ட் கொடுத்தானா டைரக்டா இந்த ஃபைனலா உள்ள மார்க்கெட் பிரைஸ்க்கும் செல்லிங் பிரைஸ்க்கும் உள்ள ரேஷியோவை ஸ்கொயர் ரூட் எடுத்தா சிங்கிள் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேவா, ஓகே. ஸோ இப்போ இந்த சம் பாருங்க, இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் 920 கொடுத்துட்டான். ஓகேவா, ஸோ 920 கொடுத்துட்டான். அதே மாதிரி சிங்கிள் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டான். சிங்கிள் டிஸ்கவுண்ட் எவ்வளோனா 331.2. ஓகே, ஸோ இப்போ இதை நான் 92 கேன்சல் பண்ணுறேன். இதை 92 கேன்சல் பண்ணால் ரேஷியோ என்ன வரும்னா 10:3.6. ஓகேவா, ஸோ இதை நான் என்னோட கன்வீனியன்ட்டுக்கு என்ன பண்ணிக்கிறேன்னா இது ரெண்டு சைடும் நான் என்ன 100 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். எதுக்காகனா இந்த டெசிமல் போகிறதுக்காக. ஓகேவா, ஸோ அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் எனக்கு 100 இருக்கிறது. இப்போ டிஸ்கவுண்ட் வந்து எனக்கு சிங்கிள் டிஸ்கவுண்ட் எனக்கு 36 இருக்கு. ஓகேவா, ஸோ அப்போ டிஸ்கவுண்ட் போக கிடைக்கிறது எனக்கு செல்லிங் ப்ரைஸா 100ல் 36 டிஸ்கவுண்ட் போக கிடைக்கிறது என்னதுன்னா செல்லிங் ப்ரைஸ். நான் என்ன வச்சுக்கிறேன்னா இப்போ மார்க்கெட் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கும் உள்ள ரேஷியோவை கொண்டு வந்துட்டேன். ஓகேவா, ஸோ இப்போ என்ன சொல்லியிருந்தேன், எனக்கு இந்த மாதிரி எனக்கு சிங்கிள் டிஸ்கவுண்ட் வேணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், டைரக்டா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன்னா. ஓகேவா, அவன் என்ன கொடுத்துருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் சக்சஸிவ் டிஸ்கவுண்ட்னு கொடுத்துட்டான். அப்போ இதுக்கு நான் ஸ்கொயர் ரூட் எடுத்தேன்னா 10:8 என்ன கிடைச்சிருச்சுன்னா எனக்கு சிங்கிள் டிஸ்கவுண்ட்டுக்கு எனக்கு கிடைச்சிருச்சு. இதுல இருந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, ஸோ அப்போ இங்கே மார்க்கெட் ப்ரைஸ் எனக்கு 10 இருந்தது. இப்போ அந்த ஒரு டிஸ்கவுண்ட் போக எனக்கு எவ்வளோக்கு வித்திருக்கான் அப்படின்னா 8க்கு வித்திருக்கான். அப்போ இங்கே எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான் அப்படின்னா 2% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான். எதுல இருந்து, இந்த 10ல இருந்து. ஓகேவா, ஸோ அப்போ அதோடைய பர்சன்டேஜ் என்ன அப்படின்னா 20% இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த இது தெரிஞ்சிச்சுன்னா இது ரொம்ப சிம்பிளா முடிச்சிட முடியும். ஓகேவா, இதுல என்ன தெரியணும்னா ஈக்குவல் சக்சஸ் டிஸ்கவுண்ட்ன்றதை பார்த்த உடனே உங்களுக்கு இந்த ஸ்கொயர் ரூட் எடுக்கணுன்றது ஞாபகம் வரணும். ஓகேவா, அதே மாதிரி இது வந்து 2 சக்சஸ் டிஸ்கவுண்டா இருந்தா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஓகேவா, இதே இது 3 ஈக்குவல் சக்சஸ் டிஸ்கவுண்டா இருந்துச்சுன்னா கியூப் ரூட் எடுக்கணும். ஓகேவா, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2னா ஸ்கொயர் ரூட், 3 ஈக்குவல் சக்சஸ் டிஸ்கவுண்ட்னா கியூப் ரூட் எடுக்கணும். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க, 2 successive discounts of each of X% on the market price of the article are equal to the single discount of 350. If the market price of the article is ₹800, then the value of X is. ஸோ இப்போ பார்த்து அதே மாடல் சம் தான். இதை நீங்கள் ட்ரை பண்ணி இதுக்கான ஆன்சர் என்னன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா a shopkeeper gives 2 successive discounts of X% when a shirt is marked at ₹2,500 and sells it for ₹1764. Find the selling price of the shirt if the marked price given 2 equal consecutive discount of X plus 2%. 2 equal consecutive discountனா 2 equal successive discount அர்த்தம். ஓகேவா, ஓகே. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 equal successive discount X% கொடுக்குறான். ஃபர்ஸ்ட்டும் X, அடுத்தும் X% கொடுக்குறான். ஓகேவா, இதுல மார்க்கெட் பிரைஸ்க்கும் செல்லிங் பிரைஸ்க்கும் உள்ள வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஓகேவா, அப்ப நான் டைரக்டா நான் மார்க்கெட் பிரைஸ்க்கும் செல்லிங் பிரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ வச்சிட முடியுமா? 2500 செல் பண்றது பாத்தீங்கன்னா 1764. கரெக்டா, 2 ஈக்குவல் சக்சஸிவ் டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு வந்த செல்லிங் பிரைஸ் உடைய வேல்யூ 1764. இதுல ரெண்டு ஈக்குவல் சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் தெரிஞ்சிருச்சா? ஸோ அது தெரிஞ்சாலே என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், இதுக்கு டைரக்டா ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டா எனக்கு சிங்கிள் டிஸ்கவுண்டோடைய பர்சன்டேஜ் ஈஸியாக கண்டுபிடிச்ச முடியும்னு சொன்னா. ஸோ அப்போ இது ஸ்கொயர் ரூட் எடுத்தாக்கா என்ன வரும், 50, இது 42. ஓகேவா, ஸோ அப்போ எனக்கு மார்க்கெட் ப்ரைஸ் எனக்கு 50 இருந்தது. ஒரு டிஸ்கவுண்ட் போக எனக்கு கிடைக்கிற எனக்கு செல்லிங் ப்ரைஸ் வந்து எனக்கு 42 இருக்கு. அப்போ இங்கே எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான் அப்படின்னா 8% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான். எதுல இருந்து, இந்த 50ல இருந்து. ஸோ அப்போ சிங்கிள் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எனக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 16%க்கு ஈக்குவலா இருக்கு. இப்போ அவன் என்ன சொல்லிட்டான்னா 2 ஈக்குவல் சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் எவ்வளவு கொடுக்க சொல்லிட்டான்னா X plus 2% கொடுக்க சொல்லிட்டான். எக்ஸ் வந்து 16%னா X plus 2 என்னவா இருக்கும், 18%-ஆ இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ எனக்கு இந்த 18% டிஸ்கவுண்ட் கொடுத்தா
ரெண்டு சக்ஸஸ் டிஸ்கவுண்ட் 18% கொடுத்ததுக்கு அப்புறம் செல்லிங் ப்ரைஸ் எனக்கு என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை ஃப்ராக்ஷனாக மாற்றுறேன். ஓகேவா, 18% ஃப்ராக்ஷனாக மாற்றினா 9/50. அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் எனக்கு 50 இருந்துச்சுன்னா செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்கும்னா 9% டிஸ்கவுண்ட் போக எனக்கு செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்கும்னா 41 இருக்கும். அதுக்கப்புறம் அதே 18% தான் கொடுக்குறான் அகைன். ஸோ 50:41. ஸோ ரேஷியோ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன வரும்னா 2500:1681. ஓகேவா, இப்போ அவன் கேட்கறது என்ன கேட்குறான்னா மார்க்கெட் ப்ரைஸ் எனக்கு 2500 இருக்கு, அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்கும்னு கேட்குறான். இங்க வந்த ரேஷியோ அதே தான் வந்திருக்கு மார்க்கெட் ப்ரைஸ். அப்போ 2500 எனக்கு செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்கும்னா 1681 இருந்திருக்கும். ஓகேவா, ஓகே எக்ஸாம் பார்க்கலாம். எக்ஸாம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா a man sold an article for ₹504 by giving D% discount on its market price and then another discount having same nominal value. If the market price of an article is ₹3,600, then what is the value of D? Okay, ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துட்டா ரெண்டு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்கவுண்ட். ஓகேவா, ஈக்குவல் டிஸ்கவுண்ட் ஆனால் சக்சஸிவ் கிடையாது. ஓகேவா, ஸோ இதுக்கு முன்னாடி கொடுத்தது ஈக்குவல் சக்சஸிவ் டிஸ்கவுண்ட், அந்த வேர்டை நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா, இங்கே என்னன்னா வெறும் ஈக்குவல் டிஸ்கவுண்ட் தான் கொடுத்துருக்கான், நாட் சக்சஸிவ் டிஸ்கவுண்ட். ஓகேவா, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, இங்கே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா டேரெக்டாக ஸ்கொயர் ரூட் எடுத்துடக்கூடாது, ஏன்னா இது சக்சஸிவ் கிடையாது. ஓகேவா, ஓகே, ஸோ இங்கே மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. மார்க்கெட் ப்ரைஸ் 3600 கொடுத்துட்டான். செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 504 கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஓகே, ஸோ இப்போ நான் இதுல இருந்து மார்க்கெட் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ நான் வச்சிடலாமா? ஓகேவா, ஸோ இதை நான் 36ஆல டிவைட் பண்ணா 100 14. ஓகேவா, மார்க்கெட் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ வந்து 100:14 கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ எவ்வளோ இங்கே டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான்னா 86 டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான். கரெக்டா, ரெண்டு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, அந்த ரெண்டு டிஸ்கவுண்ட் போக கிடைக்கிறது எனக்கு இந்த 14ன்றது செல்லிங் ப்ரைஸ். அப்போ டிஸ்கவுண்ட் எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா அந்த ரெண்டு டிஸ்கவுண்ட் வந்து எனக்கு 86 இருக்கு. கரெக்டா, அந்த ரெண்டு டிஸ்கவுண்ட்டுமே எனக்கு ஈக்குவல் டிஸ்கவுண்ட்னு கொடுத்துட்டான். அப்போ ஈக்குவல் டிஸ்கவுண்ட்னா எவ்வளோ கொடுத்துருப்பான்? 43 கொடுத்துருப்பான். ஸோ இந்த ஈக்குவல் டிஸ்கவுண்ட் என்னுடைய பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறான். இந்த 43 மார்க்கெட் ப்ரைஸ்ல எவ்வளோ பர்சன்டேஜ்? 43% இருக்கும். ஓகேவா, ஸோ இதை தான் கேட்குறாங்க. ஓகேவா, இதுல என்ன புரிஞ்சுக்க கூடாது அப்படின்னா என்ன மீன் பண்ணிடக்கூடாதுன்னா இந்த 100ல இப்போ 43 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் இந்த வந்த வேல்யூல இருந்து அகைன் 43 கொடுக்குறாங்கன்றது அர்த்தம் கிடையாது. ஓகேவா, ரெண்டுமே இந்த மார்க்கெட் பிரைஸ்ல இருந்தா கொடுக்குறாங்க டிஸ்கவுண்ட். ஓகேவா, ஏன்னா இந்த வந்த வேல்யூல இருந்து அகைன் டிஸ்கவுண்ட் கொடுத்தான்னா அது என்ன ஆயிரும்னா சக்சஸிவ் ஆயிரும். ஓகேவா, அவன் தெளிவா கொடுத்துட்டான், சக்சஸிவ்ன்ற வேர்டே கொடுக்கல, ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்கவுண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கான். அப்போ ஈக்குவல் டிஸ்கவுண்ட்னா எதை எடுத்து கொடுக்குறான்னா ரெண்டுமே மார்க்கெட் பிரைஸ்ல இருந்தா கொடுக்குறான். ஃபர்ஸ்ட் இது மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து எனக்கு என்ன பண்றான்னா 43 டிஸ்கவுண்ட் கொடுக்குறான், அதுக்கப்புறம் அகைன் இந்த மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து 43 கொடுக்குறான். அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு எவ்வளவு செல் பண்றாங்கன்னா இந்த 14க்கு செல் பண்றான் அப்படின்னு தான் கொடுத்துருக்கான். ஓகேவா, ஸோ ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு. ஈக்குவல் சக்சஸிவ் டிஸ்கவுண்ட்டுக்கும் அதே மாதிரி வெறும் ஈக்குவல் டிஸ்கவுண்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேவா, ஸோ அதனால தான் இந்த சம் எடுத்தேன். ஓகேவா, ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ரெண்டு சம் டிஸ்பிளே பண்றேன். ஓகேவா, ஸோ அதை சால்வ் பண்ணிட்டு அதோட ஆன்சர் என்னன்றதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, ஸோ அந்த ரெண்டு சம்மும் இதுக்கு முன்னாடி நடத்தின மாடலை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா, அதை ரெஃபர் பண்ணிட்டு இப்போ நடத்தினதெல்லாம் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிட்டு நீங்க இந்த ரெண்டு சம்மை ட்ரை பண்ணுங்க. ஓகேவா, ஓகே, ஸோ இன்னைக்கு நடத்துற கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி அடுத்த கான்செப்ட்ல நெக்ஸ்ட் வீடியோல வந்து மீட் பண்ணலாம். ஓகேவா, தேங்க்யூ.